முக்கடல் சங்கமம் முன்னின்று ஒலிக்க, முப்பால் குறள்முனியும் முத்தமிழாய் ஜொலிக்க, சூளை வயப்பட்ட சீத்தல மாமுனி சூளை நோய் தீர்த்த மொழி இன்று சூளாயுதமாய் விளங்கி, சூக்குமமான மொழி நம் மொழி, நம் தமிழ்மொழி என்று சொன்னாலே உமிழ்நீரும் தித்திக்கும். அத்தகைய தமிழ்மொழியை வணங்கி, ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான என் வணக்கத்தை கூறி, பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அன்றிடும் கணீர். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்ணாகிய ஓவியம். பெண்ணாகிய ஓவியமா, ஓவியமாகிய பெண்ணா? தலைப்பு வரைந்தவர் ஓவியத்தை பெண்ணாக்கிவிட்டார். தலைப்பு என்றவுடன் புடவை தலைப்பு நிழலாடிவிட்டதோ என்னவோ தெரியவில்லை. இருக்கட்டும், ஓவியம் பெண்ணாகிவிட்டது என்று கொள்ளலாமா? இல்லை, பெண் போன்ற ஓவியம் என்று கொள்ளலாமா? முதலில் ஓவியமும் பெண்ணும் ஒன்றா, இல்லை வேறு வேறா? உற்றே நாம் பார்த்திடுவோம். ஓவிய வார்த்தையின் மூலம் ஒவ்வு என்றே சொல்கின்றார். ஒவ்வாத ஒவ்வாமை என்றெல்லாம் வழக்கில் உண்டே. ஒவ்வுதலின் பொருள் நோக்கின் ஒன்றை பற்றி நிற்றல், ஒன்றை போல இருத்தல், இரண்டுமே சரியா என்று இங்கே பார்த்திடலாம். என்னோடு வாரீர். தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே சொன்னது அப்பரன்றோ? தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே சொன்னது அப்பரன்றோ? பற்றி நிற்றல் என்றால் பெண்ணிற்கு மட்டுமா? பற்றி நிற்றல் என்றால் பெண்ணிற்கு மட்டுமா? ஆணுக்கும் அதே நிலைதானே. ஆண்டாள் அரற்றுகின்றார். மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழி. பற்றி நிற்றல் இருபாலருக்கும் பொதுவாகி போனதால் ஓவியமும் பெண்ணும் ஒன்றென்று எண்ணுதல் ஒவ்வாது. பற்றி நிற்றல் இருபாலருக்கும் பொதுவாகி போனதால் ஓவியமும் பெண்ணும் ஒன்றென்று எண்ணுதல் ஒவ்வாது. சரி, ஓவியம் போல இருத்தல் சரியா என்றால் புறம் மட்டும் பொருந்தும், அகம் பொருந்தாது. ஓவியம் போல இருத்தல் சரியா என்றால் புறம் பொருந்தும், அகம் பொருந்தாதே. ஆக பெண்ணாகிய ஓவியமா, பெண் ஆகிய ஓவியம் எது சரி? ஏறு நடை போட வாரீர். கோடும் வட்டமும் கோணமும் கொண்டது ஓவியம். குணமும் குளமும் கொள்கையும் கொண்டது பெண்ணினம். கோடும் வட்டமும் கோணமும் கொண்டது ஓவியம். குணமும் குளமும் கொள்கையும் கொண்டது பெண்ணினம். வண்ணம், தொனி, வரி, வடிவம், இடம், அமைப்பு, கலவை, திசை, அளவு, நேரம் என 10 வகை தொகுதிகள் பரவிட கண்ணுறும் அனைவரும் எத்தகைத்து என ஏங்கி நிற்க பாரெல்லாம் பவனி வரும் பாங்குடை ஓவியம். காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, நீராடல், அம்மானை, ஊசல் என 10 வகை பருவங்கள் பலர்காண ஈடேறி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாரதி சொல்வழி நடைபோடும் நாயகியர் ஓவியமே. காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, நீராடல், அம்மானை, ஊசல் என 10 வகை பருவங்கள் பலர்காண ஈடேறி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி சொல்வழி நடைபோடும் நாயகியர் ஓவியமே.
உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. குருபரர் மீனாட்சி அம்மையை ஓவியமாக மட்டுமல்ல, உயிரோவியமாகவே உணர்த்துகிறார். உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. குருபரர் மீனாட்சி அம்மையை ஓவியமாக மட்டுமல்ல, உயிரோவியமாகவே உணர்த்துகிறார். என்னே ஓவியமாகிய பெண்ணின் பெருமை, என்னே ஓவியமாகிய பெண்ணின் பெருமை. பெண்ணின் வளர்ச்சியில் பேதை என்பார், பெதும்பை என்பார், மங்கை மடந்தை என்பார், அறிவை தெரிவை என்பார், பேரிளம் பெண் என்பார். ஓவியத்தின் வளர்ச்சியில் கோட்டோவியம், சுவரோவியம், துணி ஓவியம், கலங்காரி, தந்த ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம் போதாதே வண்ணப்பூச்சு ஓவியம் என்பார். இப்போது சொல்லுங்கள், பெண்ணே ஓவியமா, ஓவியமே பெண்ணா? இப்போது சொல்லுங்கள், பெண்ணே ஓவியமா, ஓவியமே பெண்ணா? காட்சி பேதம் கண்களில் இல்லை, காட்சி பேதம் கண்களில் இல்லை, காணும் மனித உள்ளங்களில் உண்டு. ஓவியம் பார்ப்பவனுடன் பேச வேண்டும் என்பர். ஓவியம் பார்ப்பவனுடன் பேச வேண்டும் என்பர். ஓவியம் போன்ற பெண்ணுடன் பேச விரும்பாதார் யார்? ஓவியம் போன்ற பெண்ணுடன் பேச விரும்பாதார் யார்? கோட்டினை தாண்டிய சீதை இன்று வரை இலக்கியம், கோட்டினை தாண்டிய சீதை இன்று வரை இலக்கியம். கோடு போட்டு வாழ்வமைத்து பீடு பெற்ற பெண் தெய்வங்கள் காரைக்கால் அம்மையார், திலகவதியார், வாசுகி, கார்த்தாரி, பாஞ்சாலி இவர்களெல்லாம் பல வகை ஓவியங்களாய் பாரினில் இங்கும் அங்கும் சொல்லாமல் சொல்லுகின்றார். பெண்ணாகிய ஓவியம், ஓவியமாகிய பெண், இரண்டுமே பெண்ணினத்தின் வெற்றியை பறைசாற்றும். இரண்டுமே பெண்ணாகிய ஓவியம், ஓவியமாகிய பெண், இரண்டுமே பெண்ணினத்தின் வெற்றியை பறைசாற்றும். ஓவியமாய் பெண்கள், காவியமாய் பெண்கள் ஜீவித சாகரத்தில் நின்று நிலை பெற்று நீடு வாழும் பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரினில் அறங்கள் வளரும் அம்மா. கவிமணி வார்த்தைகள். ஓவியத்தை கண் பார்க்க, ஓவியத்தை கண் பார்க்க, ஓவியத்தை குறித்த பாராட்டுக்களை செவி கேட்க, ஓவியத்தில் உள்ளோர் புகழை வாய் பேச, அவரது வாழ்வியல் நெறிகளை உள்ளம் உணர, அவரது நினைவால் உள்ளம் தித்திக்க, என்றென்றும் பெண்ணாகிய நாம் ஓவியமாய் வாழ்வோம். என்றென்றும் பெண்ணாகிய நாம் ஓவியமாய் வாழ்வோம். எவ்வாறென்றால், குகை ஓவியம் தோன்றிய காலம் தொட்டு, எவ்வாறென்றால் குகை ஓவியம் தோன்றிய காலம் தொட்டு மிகையான பெண்களும் நமது முத்திரையிட்டு பகையோரை புறங்காட்ட வைத்து, அவையோரை ஆச்சரியப்பட வைத்து, நிலையான இடத்தை தனதாக்கி இன்று வரை நிற்கின்றார், நடக்கின்றார் குன்றனவே நம்மோடு. குகை ஓவியம் தோன்றிய காலம் தொட்டு மிகையான பெண்களும் தமது முத்திரையிட்டு பகையோரை புறங்காட்ட வைத்து, அவையோரை ஆச்சரியப்பட வைத்து, நிலையான இடத்தை தனதாக்கி இன்று வரை நிற்கின்றார், நடக்கின்றார் குன்றனவே நம்மோடு. ஒன்றல்ல இரண்டல்ல 1000 வருவர். ஓவியர்கள் ஓடிப்போம் பரிதவிப்பார், ஓவியர்கள் ஓடிப்போய் பரிதவிப்பார். இவரை வரைந்தோமா? வரைந்தது இவரை என்றால் வளர்ந்தது ஓவியம், வரைந்தது இவரை என்றால் வளர்ந்தது ஓவியம். சிறந்தது இவர்களால் சிங்கார ஓவியம். உருவப்படம், வரலாற்று படம், இயற்கை எழில் கூறும் படம், வாழ்க்கை படம், இவ்வாறு பல்வேறு ஓவியங்கள் யாவற்றிலும் விஞ்சியது நங்கையர் ஓவியம்.
உருவப்படம், வரலாற்று படம், இயற்கை எழில் கூறும் படம், வாழ்க்கை படம், இவ்வாறு பல்வேறு ஓவியங்கள் யாவற்றிலும் விஞ்சியது நங்கையர் ஓவியம். யார் அந்த நங்கையர்? சரித்திரத்தை மாற்றி போட்ட சாதனையாளர். ஆணாதிக்கம் அடர்ந்த துறையதனில் கால்பதித்து கொடி பிடித்து கோதையர்கள், IAS, IPS சட்ட வல்லுநர்கள் அவருள்ளும் சமமாக அல்ல அவர்களை விஞ்சிய புகழ்நிலை பெற்றோர். கற்காலம் தொட்டு தற்கால நாள் வரை எண்ணற்றோர் ஓவியமாய் இடம்பெற்றோர். கண்ணுற்றோம் நாம் அதனை காண்பதற்கே. வாருங்கள் காண்போம். கண்ணுற்றோம் நாம் அதனை காண்பதற்கே. வாருங்கள் காண்போம். இந்திரா காந்தி, கிரண் பேடி, அன்னை தெரசா, PT உஷா, கல்பனா சாவ்லா இவர்களெல்லாம் சரித்திரத்தை மாற்றி போட்டோர். அவனி சதுர்வேதி, டானியா ஷர்கில், மேரி கோம், கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா, பிரதீபா பட்டேல் முர்மு, ரேஷ்மா நிலோபர், ஹிமா தாமஸ், சுஷ்மா சிவராஜ், நிர்மலா சீதாராமன், ஜெயலலிதா இவர்களெல்லாம் ஆணாதிக்கம் அடர்ந்த துறையதனில் கால்பதித்து கொடி பிடித்த கோதையர். அன்னராஜம் மல்கோத்ரா, கோர்னீலியா சொராப்ஜி இவர்களெல்லாம் IAS, IPS சட்ட வல்லுநர்கள் அவருள்ளும் சமமாக அல்ல அவர்களை விஞ்சிய புகழ்நிலை பெற்றோர். இப்போது பேசுவோம், இங்கே பேசுவோம், எப்போதும் பேசுவோம், எங்கேயும் பேசுவோம். பெண்ணாகிய ஓவியமா, ஓவியமாகிய பெண்ணா, எது சிறப்பு? ஏற்கனவே உரைத்திட்டோம். பெண்ணாகிய ஓவியமா, ஓவியமாகிய பெண்ணா, எது சிறப்பு? ஏற்கனவே உரைத்திட்டோம். வரைந்தது இவரை என்றால் வளர்ந்தது ஓவியம், சிறந்தது இவர்களால் சிங்கார ஓவியம். ஓவியங்களுக்கு இலக்கணம் பார்வையாளருடன் பேசுதல் என்றால் ஓவியங்களில் வீற்றிருக்கும் வீராங்கனைகளின் வீரமும் தீரமும் திறனும் அறிவும் ஆற்றலும் அன்றோ? வகைப்படுத்தி சொல்லிவிட்டேன், காதார கேட்பதற்கே. வகைப்படுத்தி சொல்லிவிட்டேன், நீங்கள் எல்லோரும் காதார கேட்பதற்கே, மிகைப்படுத்த அல்ல. நகைப்பெதுவும் இதில் இல்லை. நாட்டின் நடப்பில் தடம் பதித்தோர் தம்முன் ஓவியமாய் உயர்ந்த நற்பெண்டீர் நலம் புனைந்தேன். நாட்டின் நடப்பில் தடம் பதித்தோர் தம்முன் ஓவியமாய் உயர்ந்த நற்பெண்டீர் நலம் புனைந்தேன். அவ்வளவே. ஓவியம் போல வீற்றிருந்து என்னுரை கேட்டீர், காவியமாய் மாறிடுவீர். ஓவியம் போல வீற்றிருந்து என்னுரை கேட்டீர், காவியமாய் மாறிடுவீர். ஓவிய பெண்டீரின் ஒய்யார நடைபோல தடம் பதிப்போம் வாரீர், நாளைய ஓவியருக்கு ஓவியமாய் மாறிடவே. ஓவிய பெண்டீரின் ஒய்யார நடைபோல தடம் பதிப்போம் வாரீர், நாளைய ஓவியருக்கு ஓவியமாய் மாறிடவே. பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நன்றி.